ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கும்ப லக்ன நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு மாறுகிறார். நம்முடைய கும்பத்திற்கு அது 6ஆம் இடம். 5ஆம் இடத்துல இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். இதை எப்படி பார்க்கலாம்? முதல்ல குரு நம்மளுக்கு யாரு, இந்த குரு பயிற்சியை நாம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. நமக்கு குரு நம்மளுடைய சிந்தனையை, ஒழுக்கத்தை, நம்மளுடைய அறிவை, நம்முடைய கலாச்சாரம், பண்புகளை, பெருந்தன்மையை, ஆன்மீக உணர்வை பறைசாற்றும் கிரகம். அந்த மாதிரியான ஒரு வலிமையான கிரகம், கிட்டத்தட்ட ஒரு தெய்வ அனுகூலம், தெய்வ அனுகிரகம் பண்ற மாதிரியான கிரகம். அப்படிப்பட்ட குரு பகவான் நம்ம ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பார்க்கணும். நம்ம ஜாதகத்துல இங்க இருக்கக்கூடாதுங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அதாவது ரிஷப ராசியிலையோ, கன்னி ராசியிலையோ, மகர ராசியிலையோ இருக்கக்கூடாது. அதை மட்டும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவார்னா, நமக்கு எந்த நட்சத்திரத்துல போறாரோ அந்த பலனை செய்வார். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஜாதகத்துல 2ஆம் இடமான மீன ராசியிலையும், 6ஆம் இடமான கடக ராசியிலையும், 10ஆம் இடமான விருச்சிக ராசியிலும் இருந்தார்னா தொழில் சார்ந்த இயக்கத்தை பண்ணுவார். 3, 7, 11 அதாவது மேஷத்திலேயோ, சிம்மத்திலேயோ, தனுசுலையோ இருந்தார்னா நம்மளோட ஜாப்ல டெவலப் பண்ண வைப்பார். நம்மளுடைய அறிவுபூர்வமான திறமைகளை மேம்படுத்துவார். இப்படி வச்சுக்கலாம். 4, 8, 12 தான் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். 5ஆம் இடம், 9ஆம் இடத்துல இருந்தால் பெருசா டெவலப்மெண்ட் பண்ண மாட்டாரு. ஆனா அருளை கொடுப்பார். பொருள் இல்லாமல் அருளை மட்டும் கொடுப்பார். இப்படியெல்லாம் நம்ம கர்மாவில் குரு வேலை செய்யறார். இப்போ 6ஆம் பாவத்துல வந்த உடனே ஜூன் 2 முதல் ஜூன் 18 வரைக்கும் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாவத்துல போறார். இந்த சமயம் திடீர் பணவரவுகள் உண்டு. வேலையில ஏற்கனவே ஏதோ ஒன்று வேலை பார்த்ததெல்லாம் பெண்டிங் இருக்குன்னா அந்த பணமெல்லாம் சேரும். நீங்க ஒரு ஜாப் ஒர்க் பண்றீங்கன்னா புதுசா ஆர்டர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். தொழிலையும் அப்படிதான், நல்ல சேல்ஸ் ஆகி நல்ல வருமானம் வரும். அதே புனர்பூச நாளிலிருந்து ஜூன் 18ஆம் தேதி சனியினுடைய நட்சத்திரத்துக்கு போறாரு. அப்ப அனைத்து விதமான மிஷினரி சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கும். எந்திரங்கள், ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவங்க, இரும்பு ஸ்கிராப்பு யூஸ் பண்ணுறவங்க, எல்லா விதத்துலேயும் வேஸ்ட்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மெயினாக ஜாப் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, பைப்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஒர்க்கு, கனெக்டிவிட்டி ஒர்க்கு அத்தனைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அசம்பிளிங் பண்ணுறது, மிஷினரி ஆகட்டும் அல்லது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகட்டும், அசம்பிளிங் பண்ணுறதெல்லாம் வேலை ரொம்ப அருமையாக இருக்கும். ஆகஸ்ட் 18 வரைக்கும் இந்த குரு சனியை போல செயல்பட்டு ஆகஸ்ட் 18 அக்டோபர் 31 வரைக்கும் புதன் நட்சத்திரத்துல ஆயில்யத்துல போறாரு. இதுவும் நமக்கு சாதகம்தான். ஏனென்றால் இப்ப நமக்கு சனியுமே ரேவதி நட்சத்திரத்துல, அதுவும் புதன் நட்சத்திரத்துல போறாரு. அப்ப இந்த குருவும் சனியும் 2ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறாங்க, சுப பார்வையை கொடுக்குறாங்க. அதனால பொருளாதார முன்னேற்றத்துக்கு இந்த 2 பேரும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. உங்க ஜாதகத்துல திசாபுத்தி அந்தரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல குருவோ சனியோ புதனோ இந்த 3ல எந்த கிரகம் சம்பந்தப்பட்டாலும் அல்லது நமக்கு நடக்கிற தசாநாதன் இந்த குரு நட்சத்திரத்துல புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூச, அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல இருந்து திசாபுத்தி நடத்தினாலும் இந்த வளர்ச்சிகள் தவிர்க்க முடியாம நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் ஸ்பெண்டிங் ஆனதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நமக்கு 2ஆம் இடம் என்பது சேமிப்பை சார்ந்து நாம் சில பொருளை வாங்கலாம். ஆபரணங்கள் வாங்கிறது, நகை வாங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டு பேசிஸில் நம்ம சேமிப்பை எடுக்கிறது, இதெல்லாம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. ரத்தினங்கள் வாங்கிறது, டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணுறது, இடம் வாங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. அனைத்து விதமான பொருள் பற்றான விஷயங்களுக்கு மிக மிக நன்மை கொடுக்கும். அக்டோபர் 31 டிசம்பர் 14 வரைக்கும் சிம்ம ராசிக்கு போயிடுறாரு. அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இப்போ நமக்கு இவங்க சூட்சமா என்ன பலன் கொடுக்குறாரு அப்படின்னா, பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோம்.
இப்போ வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு எப்படி இருக்கும்? இப்போ நம்மளுக்கு குரு திசையே நடக்குது அல்லது புத்தி நடக்குது, அந்தரம் நடக்குது. அப்போ பொருளாதாரத்துக்கு நல்லது கொடுக்குற அதே சமயத்தில் கொஞ்சம் கணவன் மனைவி உறவுலையோ, குடும்ப உறவுகள்லையோ, அப்பா அம்மா உறவுகள்லையோ, சகோதர வழி உறவுகள்லையோ கொஞ்சம் ஃப்ரிக்ஷனை கொடுக்கும். அது எதனாலன்னா அந்த பாவம் வந்து காரணம். ஏன்னா நாக்கில் சனின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு வாக்குஸ்தானத்தில் சனி போயிட்டு இருக்க, அதே மாதிரி 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தில் குரு போயிருக்கார். அப்போ உறவுகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மையை வளர்த்துக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரிவினைகள் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதே மாதிரி தான் ஆரோக்கியத்தை ரொம்ப இதாக பார்த்துக்கணும். அடிவயிற்று சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, சுகர் சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்துக்குமே பார்த்துக்கணும். மெயினாக டைஜஷன் உறுப்புகள் பார்த்துக்கணும். நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள், நீர் கட்டிகள், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனம் இருக்கணும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் குருவுக்கு வந்து நோய் தொடர்பு இருந்தது, 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் தொடர்பு இருந்தது அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக நம்ம கவனித்து ரெடி பண்ணணும்னு அர்த்தம். ஏனென்றால் இப்போ அவர் வந்து அகம் சார்ந்த வகையில் நோய் சார்ந்த ஸ்தானத்தில் தான் பயணிக்கிறார். அதே மாதிரி வழக்குகள், பகை வழக்கு, இது சம்மந்தப்பட்டது கொஞ்சம் அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே புரளாங்காகிக்கிட்டே இருக்கும். அதையும் பார்த்துக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டதும் கிடைக்கும், ஆனால் வந்து அதிகமாக அடைக்க முடியாமல் வளர்ந்துக்கிட்டு போகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இது வந்து அவங்கவுங்களுடைய ஜாதக தொழில் பலம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி தொழில் பணத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் தொழில் பண்ணணும்னு நிர்பந்தத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தொழில் நல்லா இருக்கும்போது அது வந்து அப்படியே ஒன்றும் தெரியாது, கடனால் பாதிப்புகள் வராது, கடன்காரர்னால தொல்லையும் இருக்காது, அதில் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. சரி, இப்போ இதெல்லாம் 2 விதமாக சொல்லியிருக்கோம், அகம் சார்ந்து புறம் சார்ந்து. இப்போ இதில் என்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ மெயினாக நம்ம வந்து தொழிலுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். அதனால் உறவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் மட்டும் நம்ம பரிகாரத்தை பார்க்கலாம். இப்போ உண்மையிலேயே ஆரோக்கியத்தை வளர்ப்பவர் தான் குரு, ஆரோக்கியத்தையும் உறவினையும் பலப்படுத்துபவர் தான் குரு. அப்படிப்பட்டவரை வழிபடுவது தான் இதுக்கு சரியான பரிகாரம். அதற்குண்டான பரிகாரம்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரம், அதில் வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். ஒரு வேத பண்டிதருக்கோ அல்லது ஒரு ஆசானுக்கோ, நமக்கு மூத்தவராக இருக்கக்கூடிய ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதியில் இருக்கிறவருக்கு நம்ம வந்து வடபாயசத்தோட ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் நல்லது, பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தாலும் நல்லது, குழந்தைக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாலும் நல்லது, தட்சிணாமூர்த்தி போய் கோயிலில் வழிபட்டு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலும் நல்லது. அது போக நம்ம வீட்டில் வச்சு திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு நெய் தீபம் போடலாம், குபேரன் படத்தை வச்சு நெய் தீபம் போடலாம். இது 3 நட்சத்திரங்களில் போடலாம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திர நாட்களில் இந்த பரிகாரங்களை செய்து வளம் பெறுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.